ஸோ ஹே கைஸ், வெல்கம் டு another வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்னென்னா, இந்த மார்க்கெட் எஃபிஷியன்சி பாராடைமை மிஸ்கன்செப்ஷன், அதாவது எல்லாருமே தவறுதலாக புரிஞ்சிருக்கும். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு we need to know what is liquidity is. லிக்விடிட்டி அப்படின்னா கவுண்டர் பார்ட்டின்னு கூட சொல்லலாம். விச் இஸ் என்னென்னா, கவுண்டர் பார்ட்டி அப்படின்னா என்ன மீனிங்? கவுண்டர் பார்ட்டினா லைக் வந்து இஃப் யூ ஆர் பையிங், நான் ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக எழுத மாட்டேன், ஏன்னா ஸ்பீடாக எழுதுறதுனால ஓகேவா, அதை இது பண்ணிடுங்க. ஸோ கவுண்டர் பார்ட்டி அப்படின்னா என்னென்னா, இஃப் யூ ஆர் பையிங், செல்லர் தான் உங்களுக்கு கவுண்டர் பார்ட்டி, அண்ட் இஃப் யூ ஆர் செல்லிங், பையர் தான் உங்களுக்கு கவுண்டர் பார்ட்டி ஓகேவா. ஸோ திஸ் இஸ் வாட் கவுண்டர் பார்ட்டிஸ். ஸோ இந்த கவுண்டர் பார்ட்டிஸ் அப்படின்றது என்னென்னா, அதுதான் நமக்கு லிக்விடிட்டின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் இப்போ பை பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு வில்லிங்காக இருக்கிற செல் ஆர்டர்ஸ் விச் இஸ் என்னென்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஓஐக்கும் வால்யூமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போது நான் ஒரு பை பொசிஷன் போடுறேன் ஓகேவா, பொசிஷன் மாதிரி ட்ரா பண்ணுறேன். இங்கே நான் பை போடுறேன் ஓகேவா. இதில் பை நான் எப்போவும் பை போட்டோன்னா என்னோடய எக்ஸிட் வந்து செல்லாக இருக்கும், அண்டு இது டார்கெட்டும் செல்லாக இருக்கும். அதாவது எஸ்எல் வந்து செல்லு, இது டார்கெட்டும் செல்லு. அதாவது நான் வாங்கின விலையை விட கம்மியான விலையில் விற்றேன்னா லாஸு, வாங்கின விலையை விட அதிகமான விலையில் விற்றேன்னா ப்ராஃபிட். ஓகே, இதுதான் ஒரு பை பொசிஷன் ரைட்டா. ஸோ இந்த ரெண்டு ஆர்டர்ஸும் ட்ரிகர் ஆயிடுச்சான்னு கேட்டால் ட்ரிகர் ஆகலை ரைட்டா. இது ரெண்டும் லிமிட்டில் தான் இருக்குது, விச் இஸ் என்னென்னா ஓப்பனில் இருக்குது ஓகேவா. இப்போது நான் வந்து வால்யூமில் எப்படி காட்டும்னா, நான் இப்போ இங்கே பை பண்ணியிருக்கேன்னா வால்யூம் வந்து 1 காட்டும் ஓகேவா. இதே செல்லாகி எக்ஸிட் ஆயிடுச்சுன்னா வால்யூம் 2 காட்டும். பட் ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் அப்படி கிடையாது. வால்யூம் வந்து இங்கே 1 பை பண்ணியிருக்கேன்னா 1 காட்டுதுன்னா, செல்லாகி எக்ஸிட் ஆயிடுச்சுன்னா 0 ஆகிடும். அதாவது ஆக்டிவாக இருக்கிற பொசிஷன்ஸ் மட்டும்தான் இந்த வால்யூமில் காட்டும். இதில் வந்து அப்படி இதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் அப்படி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ஆக்டிவாக இருக்க பொசிஷன்ஸ் மட்டும் தான் காட்டும், வால்யூமில் வந்து எக்ஸிட்டான பொசிஷன்ஸும் காட்டும். ஸோ வாட் இதுதான் என்னது ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்கான வித்தியாசம். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா லிக்விடிட்டி. அதாவது வில்லிங்காக இருக்கிற ஆர்டர்ஸ் ஓகேவா, வில்லிங்காக ட்ரிகர் ஆகாமல் இருக்கிற ஆர்டர்ஸ் தான் இந்த லிக்விடிட்டின்னு சொல்லுவோம் ஓகேவா. ஓகே, இப்போது லிக்விடிட்டினா என்ன தெரிஞ்சிருச்சு. இதில் 2 டைப் ஆஃப் லிக்விடிட்டி இருக்குது, அக்ரெசிவ் அண்ட் பாசிவ் லிக்விடிட்டின்னு சொல்லுவோம், விச் இஸ் மார்க்கெட் மேக்கர் அண்ட் மார்க்கெட் டேக்கர். அக்ரெசிவ் லிக்விடிட்டி அண்ட் பாசிவ் லிக்விடிட்டி ஓகேவா, விச் இஸ் என்னென்னா இது மார்க்கெட் டேக்கர் ஓகேவா. எப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ டோம் இருக்கும் ஓகேவா, டோம் ஓகே ஓகே இதான் டோம்னு வச்சுக்கோங்க ஓகேவா. ஓகே, இதான் டோம்னு வச்சுக்கோங்க. டோம்னா என்னென்னா டெப்த் ஆஃப் மார்க்கெட்னு சொல்லுவோம். அதாவது பிட் அண்ட் ஆஸ்க் எங்கெங்கே இருக்குன்னு காட்டும். ஸோ சென்ட்ராக கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் இருக்கும். ஒரு டோம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ சென்ட்ரலில் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்னு வச்சுக்கோங்க. சிஎம்பி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ₹100 ஓகேவா. 99, 98 மேலே இருக்குது. ஆங்கிள் 101, 102ன்னு இருக்குது, 103 இருக்குது. ஓகே, பிட் இந்த சைடு பிட் இருக்கும், இந்த சைடு ஆஸ்க் இருக்கும். அதாவது வாங்க தயாராக இருக்கவர்கள் பிட்டு, விற்க தயாராக இருக்கவங்க ஆஸ்க். வாங்க தயாராக இருக்கவன் எப்போவுமே கம்மியாக தான் கேட்பான். இதில் குவான்டிட்டிஸ் மென்ஷன் ஆயிருக்கும். இந்த 10ன்றது குவான்டிட்டி, இங்கே வந்து 8 இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். அது இன்க்ரீஸ் ஆகாது, டிக்ரீஸ் ஆகாது அந்த மாதிரி. ஸோ ஆஸ்க்கு இங்கே 10 இருக்கலாம், 12 அண்ட் 8 அந்த மாதிரி எதுனா வேணா இருக்கலாம். ஸோ இதுதான் ஆஸ்க். ஓகே, இதுதான் நமக்கு என்னென்னா இந்த பிட் அண்ட் ஆஸ்க்கு. ஏன் ஆஸ்க்குனா, அது விற்க தயாராக இருக்கவங்க எப்போவுமே அதிகமான ப்ரைஸ்க்கு தான் கேட்பாங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் தான். வாங்க இருக்கவங்க வந்து எப்போவுமே கம்மியான ப்ரைஸில் தான் கேட்பாங்க. ஸோ வாட் இதுதான் பிட் அண்ட் ஆஸ்க், இதுதான் டோம். இப்படி தான் டோம் இருக்கும், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ட்ரு ஆகிறோம் அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரு ஆகாது, என்னது 101 தான் என்ட்ரு ஆகும். பை பண்ணுறோன்னா ₹101 தான் பை ஆகும். செல் பண்ணுறோன்னா பிட்டு கூட தான் பேர் ஆகும். என்னதுன்னா ₹99. அதாவது நம்ம என்ட்ரான உடனே மார்க்கெட் உங்களுக்கு ஃபேவராக போதோ இல்லையோ, என்ட்ரான உடனே நமக்கு ₹1 லாஸ். இதுதான் என்னது ஃபஸ்ட்டு இந்த ஸ்ப்ரெட்டுன்னு சொல்கிறது ஓகேவா. இதுதான் ஸ்ப்ரெட்னு சொல்லுவோம். பிட்டுக்கும் ஆஸ்க்குக்கும் நடுவில் இருக்க கேப்பு தான் ஸ்ப்ரெட்டு. ஸோ இதில் $1 கிட்ட இருக்குது. ஸோ அதுதான் நமக்கு ஸ்ப்ரெட்டு. ஓகே, இப்போ இது தெரிஞ்சிருச்சு. இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே வில்லிங்காக இருக்கிற லிக்விடிட்டி, விச் இஸ் என்னென்னா மார்க்கெட் மேக்கர்ஸோட லிக்விடிட்டி, விச் இஸ் என்னென்னா லிமிட் ஆர்டர்ஸ்ன்னு சொல்லலாம். இது நம்ம வந்து மார்க்கெட் மேக்கர்ஸ்னால் வந்து இப்போது என்னென்னா எல்லோரும் என்னென்னா மார்க்கெட் மேக்கர்னாலே யார், இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு இல்லை. ஈவன் தோ நம்மளுமே மார்க்கெட் மேக்கராகவும் ஆகும், மார்க்கெட் டேக்கராகவும் ஆகும். அதாவது நம்ம என்ட்ரு ஆகிறோம் பை ஆர்டர்னால், இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா மார்க்கெட் டேக்கர் அப்படின்னா யார், எம்டி அப்படின்னா யாருன்னா மார்க்கெட் ஆர்டரில் என்ட்ரு ஆகிறவங்க. அதாவது எப்படின்னா, இப்போது இங்கே ₹100 சரியா, ₹100 நம்ம ஒரு 1000 குவான்டிட்டி பை பண்ணுறோம்
என்ன ஆகும்? மார்க்கெட் ஆர்டர்ல போய் போடுறீங்க. லிமிட் இல்ல. லிமிட்டோ இல்ல. அதாவது ஐஸ்பர்க் ஆர்டரும் இல்ல. ஐஸ்பர்க் பத்தி நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஐஸ்பர்க் இல்ல, இல்லாட்டி டார்க் பூல் இல்ல. வெறும் மார்க்கெட் ஆர்டர்ல 1000 குவான்டிட்டி நம்ம போய் என்டர் ஆகுறோம் இதுல. என்ன ஆகும்? இங்க ரூ. 100க்கு பிரைஸ் இல்ல. 10 குவான்டிட்டி ரூ. 101 என்ட்ரி ஆயிடும். அப்புறம் வந்து மிச்சம் 990 வந்து பெண்டிங் ஆர்டர்ல இருக்கும். நெக்ஸ்ட் அந்த 990ல 12 வந்து இங்க என்டர் ஆயிடும். போக 978 வந்து இந்த 103ல மறுபடியும் 78ல 970 வந்து பெண்டிங்காக இருக்கும். டோட்டலாக இங்கே 30 குவான்டிட்டி என்ட்ரி ஆகிட்டு மிச்சம் 970 இருக்கும். அப்போது நம்ம அந்த 30 குவான்டிட்டி என்ட்ரி ஆகிறதுக்குள்ளேயே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை நம்ம எங்கே 3 ப்ரைஸ் மூவ் பண்ணிட்டோம். ஸோ ப்ரைஸை யார் மூவ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டேக்கர். ஹூ இஸ் மார்க்கெட் ஆர்டர்ஸ் போடுறவங்க தான் மார்க்கெட் டேக்கர். ஓகேவா? ஸோ என்னன்னா அதே வந்து இது பாசிவ் லிக்விடிட்டினா ஹூ வில்ஸ் அந்த அந்த ப்ரைஸ் எங்கே வைக்கிறாங்களோ அவங்க தான். அதே மாதிரி இன்ஸ்டியூஷன் தான் இது அப்படின்னு கிடையாது. ஸோ இது உங்களுக்கு இப்போதைக்கு புரிஞ்சிருக்கும். இதை வச்சு இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மார்க்கெட் மேக்கர்ஸ் தான் லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸ் ஹூ இஸ் ப்ரொவைடிங் த லிக்விடிட்டி த்ரூ லிமிட் ஆர்டர்ஸ். அதனால் இவங்கள மார்க்கெட் என்னது லிக்விடிட்டி ப்ரொவைடர்னு சொல்கிறாங்க, ஸ்மார்ட் மணியை. ஓகேவா? இது ஸ்பெக்குலேட்டிவ் அன்இன்ஃபார்ம்டு மணி ஹூ இஸ் என்னென்னா ப்ரைஸை வந்து ஸ்பெக்குலேஷனுக்காக உள்ளே வரும். நம்ம ஸ்பெக்குலேஷன்ஸ் இந்த சென்ஸ் வந்து இவங்க பிட் ஆஸ்க்கு ஸ்ப்ரெட்டை வச்சு மார்க்கெட் மேக்கர்ஸ் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போது இந்த ஸ்பெக்குலேட்டிவ்னா யார்? ஸ்பெக்குலேட்டிவ்னா ப்ரைஸ் வந்து என்ன சொல்கிறதுனா நம்ம போடுறதுனால மேலேயோ கீழே மூவ் ஆகாது. டெரிவேட்டிவ் மார்க்கெட்ஸ்லாம் அதோட வேல்யூவேஷன் ஒன்று இருக்குது. அது மாதிரி தான். ஸோ அன்இன்ஃபார்ம்டு மணி இந்த சென்ஸ் வந்து என்ன சொல்கிறது, ஸ்பெக்குலேஷன்னாலே அதுதான், அந்த மாதிரி தான். ஸோ வில்லிங்காவோ அன்வில்லிங்காவோ நம்ம வந்து சம் கேசஸில் லிக்விடேஷன்ஸ் இருக்கும். லைக் வந்து இந்த நம்ம சொன்னோம்ல, இது இவங்க வந்து கண்டிப்பாக இவங்களோட மொத்த ப்ரொவிஷனுமே லிக்விடிட்டி ப்ரொவைடர் தான். ஆனால் நம்ம வந்து வில்லிங்காவோ அன்வில்லிங்காவோ லிக்விடிட்டி ஆகும்ன்ற சென்ஸ் வந்து எப்படின்னா நம்ம ஸ்டாப்ஸ் வைப்போம்ல, அதுவுமே ஒன் டைப் ஆஃப் லிமிட் ஆர்டர். ரைட்டாக? இப்போ அது பை வென்டராக இருக்கும். இது வந்து ஒரு டைப் ஆஃப் லிமிட் ஆர்டர். இது வந்து 100 செல்லு தானே? ஆமாம், செல்லு வந்து 100 இல்லை, ரூ. 99 இருக்குது. அப்படின்னா அது எதில் இருக்கும்? இதில் தான் இருக்கும். ஸ்டாப் ஆர்டர்ஸில் தான், இங்கே தான் இருக்கும். ஸோ லிமிட்டில் அந்த மாதிரி தான். ஸோ நம்மளுமே வில்லிங்காவோ அன்வில்லிங்காவோ லிக்விடேட் ஆகும். இப்போது இது ஒரு சைக்கிளோட இது மாதிரி இது பண்ணிக்கோங்களேன். சைக்கிளோட இங்கே பின் வீல் இருக்குது, இது பெடல். ஓகேவா? ஸோ லிக்விடிட்டி இவங்க கொடுக்குற லிக்விடிட்டி இந்த இதில் யார் இந்த பெடலை அழுத்துறான்னா மார்க்கெட் டேக்கர். தெரியுதா? நான் சொன்னேன்ல, இங்கே இந்த அதிகமான குவான்டிட்டிஸ் போட்டால் மார்க்கெட் மூவ் ஆகணும். ஸோ மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான காரணம் மார்க்கெட் டேக்கர் தான். இதில் எந்த விதத்துலேயும் ஸ்பெக்குலேட்டிவ் எப்படி சொல்கிறது, இது ரீட்டைல் ட்ரேடரு, இது ஸ்மார்ட் மணி, அந்த மாதிரி ஸ்மார்ட் மணி இந்த சென்ஸ் வந்து மோஸ்ட்டாக இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து என்னென்னா இந்த மாதிரி மார்க்கெட் மேக்கிங் தான் பண்ணுவாங்க. விச் என்னென்னா அவங்களுக்கு இதில் வந்து அந்த ஸ்ப்ரெட்டில் இருந்து இது பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இப்படி இருக்குமே தவிர்த்து இதோட ஃபுல்லாகவே இதை தவிர்த்து இது ரீட்டைல் ட்ரேடர் லாஸ் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு. ஸோ என்னன்னு தெரியாமல் பேசாதீங்க கைஸ். வீடியோ போடாதீங்க. போட்டவங்களுக்கு தெரியும். நிறைய பேர் வீடியோ இது மாதிரி போட்டுட்ருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.